வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோஸ் சோப்பு தான் வந்து தயாரிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேஸை வந்துட்டு ஒரு 120 வந்துட்டு சின்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸை வந்துட்டு பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இதை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிலிக்கான்ஸ் மோடு நான் வந்து புதுசாக போடுறேன்னு சொன்னேங்களா, அதுதான் இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காம்பு இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பன்னீர் ரோஸு. ஏன் பன்னீர் ரோஸ் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மலர்களே இன்றைக்கி சூடுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலர்கள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளதே வாங்கி வைக்கிறீங்க. பிளாஸ்டிக்கில் உள்ளதை வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால் நன்மையும் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மலர்களை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 காது பகுதியிலும் வச்சுப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டையை போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூவை வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கதம்பம் வச்சுருப்பாங்க, மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க, முல்லைப்பூ வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து 8 மணி நேரம் வச்சுக்கலாம். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி எல்லாம் போகும். முல்லைப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு சைனஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதம்பம் பார்த்திங்களா உடம்புல தேவையில்லாத அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியதை சரி செய்யக்கூடியது. இன்னும் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நிறைய மலர்களை சொல்லிக்கிட்டே இருப்பலாம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து இந்த மலர்களை வச்சு தான் வந்து அலங்கரிப்பாங்க. அதனால தான் பழங்களோடும் மலர்களோடும் பெண்களை ஒப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து படிக்கலினாலும் ஆண்கள் வந்து படிக்கலினாலும் வயல் வேலையில் வந்து அதிகம் வேலை செய்வாங்க. அப்படி வயல் வேலையில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா திருமணம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப காய்ச்சி போயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூவு அப்புறம் இந்த மலர்களோட சாறு இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மென்மையாக்குவாங்க. ஒரு நலுங்குலாம் வைப்பாங்க. இப்போ நலுங்கு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா நலுங்கு வைப்பாங்க. நலுங்குக்குன்னு ஒரு பவுடரை தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ, இதேமாரி செம்பருத்தி பூவு, இதேமாரி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு இதெல்லாம் கொண்டு அவங்க வந்து உடம்புகளுக்கும் வந்து காலுக்கும் எடுத்துப்பாங்க. இப்படி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மென்மையாக இருக்கும். அதை மற்ற நாள்களில் அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வேலைக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்பும் அதேமாரி வந்து ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதனால் அவங்கள பராமரிச்சுக்கிறதுக்கு அதிக நேரம் செலவிட்டது கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா ராஜகுமாரி இதேமாரி பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு வேலை செய்கிறதுக்குன்னு வேலையாட்களை வச்சுருப்பாங்க, அவங்கள பராமரிச்சிருப்பாங்க. ஆனால் சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க வந்து அதை பராமரிக்கிறது இல்லை. திருமண சடங்குக்கு மட்டும்தான் இதை தயாரிக்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த பன்னீர் ரோஸை. இதை வந்து பல்ஸ் மோடில் தான் போட்டிருக்கேன், தண்ணிலாம் எதுவுமே கலக்கலை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக தான் இருக்கும். நம்ம பல்ஸ் மோடில் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சாதாரண மோடுலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அது சரியான மலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி தயாரிக்கிறதுக்காகவும் அதை மாதிரி பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்கு இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து பேஸில் வந்துட்டு இதை ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், நமக்கு சாறு தான் கிடைக்கிது. இதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், டிஸ்டில் வாட்டர் கொண்டு பார்த்திங்கன்னா பன்னீர்லாம் அதிகம் பயன்படுத்துவாங்க. அதனால் வந்து நம்ம அதை வாங்கி முகத்துக்கு யூஸ் பண்ணுவோம். கெட்டு போகக்கூடாதுங்கிறதுனால டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி டிஸ்டில் வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணல, நேராக வந்துட்டு மலர்களை தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள் அதோடைய சக்கையை
நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க வேண்டாம், சும்மா ஒரு பல்ஸ் மோடில் போட்டாவே போதும். அதுக்கப்புறம் இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வாங்குவாங்க, அதில் வந்து இதை காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இதை வீணாக்க வேண்டாம், இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சும்மா போட்டு கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்து காய்ச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோஸ் சோப்பு தான் வந்து தயாரிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேஸை வந்துட்டு ஒரு 120 வந்துட்டு சின்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸை வந்துட்டு பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இதை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிலிக்கான்ஸ் மோடு நான் வந்து புதுசாக போடுறேன்னு சொன்னேங்களா, அதுதான் இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காம்பு, இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பன்னீர் ரோஸு. ஏன் பன்னீர் ரோஸ் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மலர்களே இன்றைக்கி சூடுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலர்கள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளதே வாங்கி வைக்கிறீங்க. பிளாஸ்டிக்கில் உள்ளதை வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால் நன்மையும் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மலர்களை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 காது பகுதியிலும் வச்சுப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டையை போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூவை வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கதம்பம் வச்சுருப்பாங்க, மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க, முல்லைப்பூ வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து 8 மணி நேரம் வச்சுக்கலாம். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி எல்லாம் போகும். முல்லைப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு சைனஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதம்பம் பார்த்திங்களா உடம்புல தேவையில்லாத அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியதை சரி செய்யக்கூடியது. இன்னும் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நிறைய மலர்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து இந்த மலர்களை வச்சு தான் வந்து அலங்கரிப்பாங்க. அதனால தான் பழங்களோடும் மலர்களோடும் பெண்களை ஒப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து படிக்கலினாலும் ஆண்கள் வந்து படிக்கலினாலும் வயல் வேலையில் வந்து அதிகம் வேலை செய்வாங்க. அப்படி வயல் வேலையில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா திருமணம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப காய்ச்சி போயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூவு அப்புறம் இந்த மலர்களோட சாறு இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மென்மையாக்குவாங்க. ஒரு நலுங்குலாம் வைப்பாங்க. இப்போ நலுங்கு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா நலுங்கு வைப்பாங்க. நலுங்குக்குன்னு ஒரு பவுடரை தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ, இதேமாரி செம்பருத்தி பூவு, இதேமாரி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு, இதெல்லாம் கொண்டு அவங்க வந்து உடம்புகளுக்கும் வந்து காலுக்கும் எடுத்துப்பாங்க. இப்படி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மென்மையாக இருக்கும். அதை மற்ற நாள்களில் அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வேலைக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்பும் அதேமாரி வந்து ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதனால் அவங்கள பராமரிச்சுக்கிறதுக்கு அதிக நேரம் செலவிட்டது கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா ராஜகுமாரி இதேமாரி பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு வேலை செய்கிறதுக்குன்னு வேலையாட்களை வச்சுருப்பாங்க, அவங்கள பராமரிச்சிருப்பாங்க. ஆனால் சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க வந்து அதை பராமரிக்கிறது இல்லை. திருமண சடங்குக்கு மட்டும்தான் இதை தயாரிக்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த பன்னீர் ரோஸை. இதை வந்து பல்ஸ் மோடில் தான் போட்டிருக்கேன், தண்ணிலாம் எதுவுமே கலக்கலை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக தான் இருக்கும். நம்ம பல்ஸ் மோடில் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சாதாரண மோடுலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அது சரியான மலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி தயாரிக்கிறதுக்காகவும் அதை மாதிரி பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்கு இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து பேஸில் வந்துட்டு இதை ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், நமக்கு சாறு தான் கிடைக்கிது. இதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள்,
டிஸ்டில் வாட்டர் கொண்டு பார்த்திங்கன்னா பன்னீர்லாம் அதிகம் பயன்படுத்துவாங்க. அதனால் நம்ம அதை வாங்கி முகத்துக்கு யூஸ் பண்ணுவோம். கெட்டு போகக்கூடாதுங்கிறதுனால டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி டிஸ்டில் வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. நேராக மலர்களை தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், அதோடைய சக்கையை நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க வேண்டாம். சும்மா ஒரு பல்ஸ் மோடில் போட்டாவே போதும். அதுக்கப்புறம் இந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வாங்குவாங்க. அதில் இதை காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இதை வீணாக்க வேண்டாம், இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சும்மா போட்டு கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை காய்ச்சி எடுத்துகிட்டு வர நீங்கள் காய்ச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ரோஸ் போட்டு தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ரோஸ் பெட்டல்ஸ் அதிகம் போடக்கூடாது, ஓரளவுக்கு தான் போடணும். அதிகம் நீங்கள் போட்டிங்கன்னா இல்லை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுரை வராது, அது சோப்பாகவும் கரெக்டாக வராது. இப்போ நான் பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் தான் போட்டேன். இப்போ உங்களுக்கு காய்ச்சும் ஊற்றிட்டேன். ஸோ நாளைக்கு இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். சும்மா இது நம்ம டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம போட்டோம்னா அது அதோட உறைஞ்சிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதோட ஹீட்லேயும் இது அப்படியே பிடிச்சிக்கும். பார்த்திங்களா நம்ம தயாரித்த சோப்பு எப்படி இருக்குன்னு? நம்ம 2 சோப்பை தயாரிச்சிருக்கேன். இன்றைக்கி வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சிலிக்கான் மோல்டு பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கினேன். எப்போதும் பழசில் தானே உங்களுக்கு போட்டு காட்டுவேன். ஸோ அதனால் இந்த ஹார்ட் ஷேப் நான் புதுசாக வாங்கினது. இந்த பன்னீர் ரோஸில் செய்கிற சோப்பு எதனால் நம்ம யூஸ் பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் மங்கின கலரை சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் பரு மாதிரி இருக்கும், அதையெல்லாம் சரி செய்யக்கூடியது. உடம்புக்கு நல்ல ஒரு பளபளப்பாக கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த சோப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதனால் பார்த்திங்கன்னா உடம்புக்கே தெரியும் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோன்னுட்டு. ஸோ அந்த சோப்பு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நான் உங்களுக்கு எதுக்கு தான் சோப்பை வாஷ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நுரையாக இருக்குது பார்த்திங்களா? நீங்களே இதை மாதிரி தயாரிக்கலாம். இது ஹெர்பல்ஸ் தான். நான் இதில் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரோஸை பல்ஸ் மோடில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரோஜாவோட இதழை போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை ஒரு நைட்டு விட்டு வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம இதேமாரி நிறைய மாடலில் சோப்பை தயாரிக்கலாம். குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதேமாரி நிறைய ட்ரை பண்ணலாம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் எப்போதும் ஒரே மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பொருட்களை பார்த்தாவே அவங்களுக்கு வாங்கணும்னு தோணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.